ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏராவூரில் நிற்கேன். ஏராவூரில் ஒரு லகுன் பார்க் ஒரு பார்க் தான் வந்திருக்கேன். ஸோ இந்த பார்க்கில் ஃபுல் வீடியோ வடத்திலிருந்து பேசி தெரியாமல் இந்த பார்க்குள்ளே போய் மிச்சத்தை பார்ப்போம் வாங்க. இதான் அந்த பார்க்கோட முன் என்ட்ரி. இப்படி தான் போகணும் நம்ம இப்போல. இந்த சைட் தான் சரியா மெயின் பக்கம் இப்படி தான் இருக்குது. இந்த சைட் தான் மெயின் பக்கம். நான் வந்த வைக்கி தான் இந்த இதெல்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உள்ளே போகுமா இந்த இடத்துல முன் சைடு இப்படி தான் இருக்குது என்ட்ரி கேட். சில்ட்ரன் பார்க்குன்ற ஒரு இடத்துல லகுன் மொலோனால் சில்ட்ரன் பார்க்குன்ற தான் எதிரே இருக்குது. ஸோ நம்ம எதாவது நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இப்படி தான் இருக்கும். செம்ம இப்படி தான் இருக்குது இந்த இடம். முன்னுக்கு இந்த இடம் நல்லா இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட். சின்ன பிள்ளைகளுக்கான செம்ம இடம் தான் இந்த இடம். எந்த வயசுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் ஏறாவூருக்கு ஒரு சின்ன வேலையாக வர இருந்தது. ஸோ நான் ஏறாவூருக்கு சின்ன வேலையாக வர இருந்தது. அப்போ வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஓடு. ஸோ கிடைக்கிற சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ண வேண்டிய ஓடு. இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா காலையிலே இந்த பக்கம் பரப்புறண்டு தெரிஞ்சதால் காலையிலே போட்டு லொக்கேஷனில் செங்கலடி தான் மெயின் பண்ணேன். செங்கலடி எங்கேயாச்சும் ஒரு இடம் இருக்காண்டு தான் மெயின் பண்ணேன்னா நான் செங்கலடியையும் விட ஏறாவூரை அப்படின்ற சும்மா பார்த்தேன். ஏறாவூரில் ஒரு லகுன் பார்க் கொண்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடம் இப்போது இதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இந்த இதுக்குள்ளே இருக்கிற இடத்த விட அங்கே இருக்கிற மெயின் அங்கே கொஞ்சம் பேர் நிற்காங்க. அங்கே போன இப்போ அடுத்த போவோம். ஒரு இது எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதோ நான் நிற்கிறது தான் என்ட்ரி கேட்டு இதெல்லாம் வரலாம். உள்ள அவுட் சைடும் அங்கால இருக்குது, இதெல்லாம் போகலாம். இன்சைட் இதை எப்படி இருக்குது. அங்கால சைடில் ஃபுல்லாக ரோட்டில் இருக்குது. ஓப்பன் ஆகிருக்கு. இப்படி வேலி போட்டு ஒன்றும் இல்லை, ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் நல்லா இருக்குது இந்த இடம். செம்மையாக இருக்குது. வெடிகோ டிஸ்ட்ரிக்டில் எப்படி ஒரு டைமில் ஏறாவூரில் இருக்குது. இது நான் சொன்னேன் அங்கால சைட் மெயினுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் இருந்து இதெல்லாம் ஏறித்து போகிறதுக்கு தான் வழி இருக்குது. ஆனால் நல்லா போட்டிருக்காங்க. இதில் போட்லாம் இருக்குங்க, போட் ரைடெலாம் இருக்குது. எல்லாத்துக்கும் பேமெண்ட் பண்ணால் போகலாம். பட் இந்த டைமில் போக மாட்டாங்க. இந்த டைம் இருக்கிற நிலைமைக்கு இப்போதைக்கு போக மாட்டாங்க. நல்லா இருக்குது. அங்கே ஒரு கொஞ்சம் டீம் இருக்காங்க. அவங்க இருக்கிற வழியாக நம்ம போய் இடத்துல வீடு எடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த இடம். செம்மையாக இருக்குங்க. இப்போ இல்லை அவங்க நிற்கிறதுக்கு ஆக்களிக்குள்ளே போய் காய்க்கிறதுக்கு ஒன்று விவசாயிக்கு ஒவ்வொரு விவசாயிக்கு. இந்த சைடில் குப்பையாக இருந்தாலும் ஆனால் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் செம்மையாக இருக்குது இந்த இடம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி ஏறாவூரில் இருக்குது. ஏறாவூர் இருந்து மெயின் ரோட்டில் ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துடலாம் இந்த இடத்துக்கு. ஸோ நான் இடம் மாறி போய் ஒரு மாதிரி லொக்கேஷன் பார்த்து திரும்ப வந்துட்டேன். எங்களை ஊருந்து பார்க்கல லொக்கேஷன் தான் பார்த்தேன்னா ஆனால் இந்த இடத்துக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த பாருங்கள் வியூவை. இதை விட எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு, வாயில் ஃபுல்லாக செம்மண்டு மட்டும்தான் வருது இந்த இடமெல்லாம். அந்தளவுக்கு இருக்குது இந்த இடம். ஏன்னா தனியாக வந்தபடியாக இப்போ நமக்கு அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காமல் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு பொடியினரோட இல்லை நம்மளோட தெரிப்புகளிலோட வந்திருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அங்கே தொங்கல் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்த அப்புறம் அடுத்து போய் பார்ப்போம். நம்ம இப்போ ஸ்டாப் படுத்துட்டு காய்ச்சிருக்காமல் கீழே போவோம். விளையாடுறதுக்கான கிடையாது இருக்குது இந்த இடத்த. ஆனால் விளையாடுறதுக்கு வயசுக்குரியவன் நான் இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஓவரத்தான் இந்த இடம் வச்சுருக்காங்க. சில்ட்ரன் ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. மற்றபடி சும்மா பார்வைக்காகவே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது நம்மளோட அந்த இடம். இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நம்மளோட தண்ணி போட்டல் தானே அதெல்லாம் இந்த இதை செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா இவ்வளோக்கு செஞ்சு வச்சுருக்காங்க தண்ணி போட்டலால் மட்டுமே. ஆனால் நல்லா இருக்கு இது. ஏன்னா அந்த இடம் அவ்வளோக்கும் நல்லா இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் பெஸ்ட்டுங்க. இப்போ நான் நிற்கிற மாதிரி இந்த இடத்துல டோட்டல் எத்தனை கூடாரம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறது ஒன்றும் தான் போட்டிருக்காங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் இதை விட கைலட் அங்கே இருக்கிறது தான் எல்லாமே. இது இந்த கடை ஒரு சின்ன இந்த இடத்துக்கு வரவங்களுக்கு ஒரு சின்ன சாப்பாடுக்குரிய இந்த கடை இருக்குது. இந்த கடையில் எல்லா ஜூஸும் இருக்குது. பர்கர்லாம் கலர் இருக்குது இந்த கடையில். ஒரு அண்ணாட வீடியோ பார்த்து நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த கடையில் பர்கர்லாம் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சோப்பு கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, இன்னும் 2-3 கலரில் இருக்குது. ஸோ நம்ம இடத்துலேருந்து அலம்பி திரிக்காமல் இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வந்த இடம் அங்கே இருக்கிறது பெஸ்ட்டு. நம்ம டெஸ்ட் அடுத்த போயிட்டு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இப்படி அந்த இடத்துக்கு இவ்வளோத்துக்கு கிரேட்டாக இருக்கேன்டா. ஓவராக சிரிப்பாக இருக்குது இந்த இடத்த பாருங்கடா. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு டே இது மட்டும்தான் உடஞ்ச மாதிரி இருக்கிறத விட மற்றபடி எதுவுமே இல்லை.
ஸோ ஏறாவூருக்கு நிறைய தரம் வந்திருக்கேன். நான் எப்படி ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்க்கில் கிரேட் எவ்வளவு தான், அதாச்சும் இந்த பார்க்கில் இடம் இந்த தொங்கல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அங்காள தொங்கல் கொண்டே முடிச்சிருக்காங்க. ஆனால் முடித்தாங்க. இப்படி ஒரு இடத்துனா இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா இது நான் நிறைய இந்த இடத்த நிறைய ஃபோட்டோ ஷூட்டில் மட்டும் தான் பார்த்துருக்கணும், தவிர நேரில் போய் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் அண்ட் இதான் லாஸ்ட் டைம் ஆயிருக்கும். ஆனால் நல்லா இருக்கு. சும்மா இப்போ டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு அவ்வளோ கிளைமேட்டுண்டா, மழைக்காக இந்த கிளைமேட் இப்படி வந்துருக்கு. ஸோ அவ்வளோக்கு நல்லா இருக்குது இந்த இடம். பெஸ்ட்டு நல்லா இருக்குது இந்த இடத்துல. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இல்லாடி நம்ம லவ் கப்புள்ஸாக வரதையும் கூட ஃப்ரெண்டாக வந்துருந்தோம் பண்ண அந்த இடத்துல செம்மையாக நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படி சொல்ல மாட்டேன். ஸ்டார்டிங்கில் இந்த இடம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு மோசமாக போயிருக்கேன் வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுமாண்டா, கொஞ்சம் வைரலாக இருக்க வேண்டிய இடம் தான் இது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு லோவாக இருக்கேன்டா. இப்போ இப்படி ஒரு இடம் இருக்கேன்ட்டு சொல்லப்போனால் கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருந்துருக்கலாம். ஏன்னா எனக்கே தெரியும். நான் இன்றைக்கி இங்கே ஒரு வேலையாக வந்தேன். நான் அப்போ இந்த இடத்த பார்ப்பேன் வேண்டு ஓட்டு தான் வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு இடம் இருக்கு. அதாச்சும் லொக்கேஷனில் பார்த்தேன் வந்தேன்னா நம்மளை போல் சுற்றி பார்க்கல. ஒரு இடம் தெரியாதவங்களுக்கு என்ன செய்யுண்டா, ஃபஸ்ட்டு போய் லொக்கேஷனில் நம்ம போகிற ஊரை சர்ச் பண்ணுங்க. எதுக்குன்னு மெனக்கெட்டு போகாமல் நம்ம ஒரு வேலையாக போனோம்னா அந்த ஊரில் என்ன இருக்குன்னு பார்த்து போகிற வேலைக்கு அதுக்கு டைமுக்கு கொஞ்சம் முந்தி டைம் போனீங்கன்னா நமக்கான வீடியோவை எடுத்து போட்டு அப்புறம் நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். அப்படி தான் இனி செய்யப்படுது. ஏன்னா அவ்வளோ இடமும் செம்மங்க பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லா இருக்கேன். அல்டிமேட் நல்லா இருக்கு. எங்களோட ஊர்லேருந்து யாரும் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு நான் பெஸ்ட் டைம் இப்படி வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் இதாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு டைம் வரணும். ஆனால் ஃப்ரெண்ட் போடியோட வரணும். அப்போ நமக்கான இதை நல்லா என்ஜாய் பண்ணலாம், வெறித்தனமாக என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்த. ஏன்னா அவ்வளோக்கு இருக்கு. நான் இப்போ தனியாக வந்தபடியாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை, நம்மளுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நான் சொல்லப்போனால் வீடியோ எடுக்க போகிறனாலே ஃபுல்லாக தனியாக தான் எடுக்க போயிருக்கேன். ஏன்னா எல்லா வீடியோலையும் 1, 2, 3 தான் ஜெனி வந்துருக்கேன். அவன் ஃப்ரெண்ட் போடி நான் அவனை யூடியூப் ஓப்பன் பண்ணுறான். நான் அவன் வேலைக்கு போகிறான், நான் வேலைக்கு போகிற விஐபி ஆகிருக்கு. ஸோ அப்படி போகுது, கொஞ்சமாக போகுது. அப்படி அடிப்படையாக கொஞ்சம் வளர்ந்து போய் கொண்டிருக்கானே எல்லாம் அப்படி தான். ஒருத்தனுக்கு ஒரு டைம் இல்லை. ஸோ நான் தனியாக வந்தபடியா எனக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் கஷ்டம்ட்டு சொல்லலை, மெயினாக சொல்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு கம்பெனி தரத்துக்கு ஏதாச்சும் இப்போ எனக்கு ஆட்டோக்கு காய்ச்சி பழக்கம் இல்லை, அவனுக்கு காய்ச்சி பழக்கம். ஏன்னா அவனெல்லாம் புற்றுவி எடுக்க போகிறபடியா வெக்கம் இல்லாமல் அவன் புற்றுவி எடுக்க போனாலே வெக்கம் இருக்கக்கூடாது, நேவஸ் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு அப்படி ஒன்று இது இல்லை. அடுத்த சமுதாயத்துக்குள்ளே ஆக்களுக்குள்ளே போய் இப்படி ஃபோனை தூக்கி இருந்து காய்ச்சி பழக்கம் இல்லை, கோப்புரை தூக்கி காய்ச்சும் பழக்கம் இல்லை. ஸோ இதெல்லாம் அப்படி பழக கொஞ்சம் என்னிட்ட இருந்து இந்த வெக்கமானவெல்லாம் பெஸ்ட்டு போகணுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல நான் ஃபோனும் கோப்புரோ விழுந்திக்கிண்டா கதை சரிங்க, எடுக்கவே இல்லை. எப்படி செஞ்சுருக்காங்க என்ன ஏறாவூர் ஒரு முஸ்லீம்காராக்கள் ஊர் தான் ஏறாவூர். ஆனால் இவ்வளோக்கு நல்லா செஞ்சுருக்காங்கண்டா. ஓகே, அவங்கள நம்ம பெருமைப்படணும். அதாச்சும் அவங்கன்னு செஞ்சுருக்க மாட்டாங்க, ஒரு அரசாங்கமாக எடுத்து செஞ்சுருக்க இடம் தான் இந்த ஒரு பார்க். ஆனால் நல்லா இருக்கு. தனியாக வந்திருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும், ஒரு கூட்டமாக வந்திருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும், சொல்லப்போனால் ஒரு கப்புள்ஸாக வந்திருந்தாலும் நல்லா தான் இருக்கு. நம்ம இப்போ கப்புள்ஸாக வரல, தனியாக வந்திருக்கோம், சிங்கிளாக வந்திருக்கோம், ஃபேமிலியாக வரல, ஃப்ரெண்ட்ஸாக வரல. ஸோ டோட்டலாகவே ஒரு தனியாக வந்திருக்கேங்க. அதான் வெயிட் பண்ணுது. ஸோ நான் இந்த இதிலேருந்து காய்ச்சிருக்காமல் நம்ம இந்த இடத்துல இன்னும் பார்க்கக்கூடிய நிறைய இருக்குது. ஏதாச்சும் நான் வந்தது நான் இருக்கிற இடம் இருக்குது தனி. இது ஒரு வெள்ளமை ஒன்று போட்டு அவங்க ஒரு தனியாக இருக்காங்க. அடுத்தது சொல்கிறேனே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இவ்வளவும் ஒரு தனி இதாக போட்டிருக்காங்க. இதுக்கு போகிறதுக்கு தான் அந்த இருக்கிற பாலம், அதில் சின்ன ஒரு பாலமாக போட்டிருக்காங்க அடுத்து. ஆனால் அதுக்கப்புறம் இந்த இது இருந்து அது வரைக்கும் போட்டிருக்காங்க. அது சில்லறம் சின்ன பிள்ளைகளுக்கான இதுவும் சொல்லப்போனால் சின்ன பிள்ளைகளுக்கானது தான். ஆனால் சொல்கிறேன், அதை விட இதையும் விட அங்கே இருக்கிறதையும் விட இங்கே இருக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. இந்த அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் இவர் போகிற கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஏழாவது ஒரு நிலை தான் வாண்ணா, ஏழாவது ஒரு நிலை தான் வா. இந்த எதிர்காலத்துக்கு இந்த மனுஷன் அங்கே இருந்த காய்ச்சல் எடுத்து அந்த வார போட்ட பாருங்க, கண்ணுக்கே தெரியா பாவங்க. நான் கேட்டேன்னா ஏழாவது ஒரு நிலை வேணான்னு கேட்க அவர் என்னம்மா சொல்கிறாரு, என்ன செய்யத்தானே வேணுமென்றார். அதான் கஷ்டம்ன்ற அவங்களோட வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தை பார்த்துருப்பாங்களோ தெரியாது.
வாழ்க்கைன்றது கஷ்டம் தானே. நம்ம வாழ்க்கையை போராடி போனால் தான் எங்கன்னா ஒரு முட்டி மூதி ஒரு சந்தைக்கு போய் சேரலாம். அதை விட வாழ்க்கை கஷ்டம் எடுத்து இருக்கிற ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல இவ்வளோ தான் இடம். இந்த இடத்த விட நம்ம அங்காலையும் போயிட்டு அதுக்கும் போயிட்டு அந்ததுக்கும் போயிட்டு தொங்கல்லையும் போயிட்டு இந்த வீடியோ ஸ்டப் பண்ணுறேன். நான் இப்போ ஸ்டப் பண்ணல, அந்த 2 இடம் இருக்கிற இடத்துல போயிட்டு காட்டிட்டு வீடியோ ஸ்டப் பண்ணுறேன். இல்லை அந்த இடத்துல இருக்கிறதா சொல்ல போனாவே 2 இடம் தான் அந்த இடத்துல இருக்கு. அடுத்து லெவன் பார்க் மாதிரி நாங்கள் டவுனில் எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வைக்கிற மாதிரி தங்கட சைடில் ஒரு பார்க் ஒன்று இருக்கு. அந்த ஆக்களை வந்து கப்பிள் சைடில் அங்கே போய் எல்லோரும் டோட்டலாக காய்ச்சி தீக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அங்கே இப்படி தனியாக அடித்து போடலை. இந்த இடம் இது நல்லா இருக்கு. வேறு எதுவுமே இந்த நான் சொல்லலை, மற்ற எதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லலை. பெஸ்ட்டு இது நல்லா இருக்குது. ஏன்னா வந்திருக்கணும் பொடியோட அப்பா நல்லா இருந்தீங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், நல்லா இருந்தீங்க. ஓகே பாங்க, நம்ம எடுத்துருந்து பெஸ்ட் அங்கே போகிறதா நமக்கு பெஸ்ட். அங்கே போகிறதா நமக்கு பெஸ்ட்டு. என் படத்துக்கு ஒன்றும் செய்யலை. நம்ம இப்போ அங்கே போய்க்கொண்டு இது என்ட்ரி கேட்டாக இருந்தது, இது க்ளோஸ் பண்ணி போட்டு இப்போ அங்கே வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடம் இப்படி தான் கேட்டீங்க, நல்ல இடம். இந்த இடம் இப்படி தான் இருக்குது. அதாச்சும் இது அடுத்த சைட் பக்கம் இருக்கிறது. நான் இந்த சைட் தான் இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு மெயின் என்ட்ரி. அங்கே இருக்க கேட், அந்த கேட் லொக்கில் இருந்துக்கேண்டா இது எனி டைம் ஓப்பன் தான். ஆனால் நைட் டைமில் இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பகல் டைம் ஈவினிங் டைமில் இது ஓப்பனில் இருக்கும். இதெல்லாம் அஞ்சல்னா சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு இருக்கிற இடம் தான். இது இஞ்சல்னா நான் இந்த ஓரத்தாலையும் நடந்து அடுத்து கப்பிள்ஸ் ஒன்று இருக்காங்க. நம்ம அதை காட்ட தேவையில்லை. அதை க்ளோஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி போட்டு இந்த இடம் இவ்வளோ தாங்க. அடுத்தது மெயின் ரோட்டில் இருக்குது. நம்ம மெயின் ரோட்டுக்கு போவோம், காட்டுற மண்ணோட பாருங்க. இந்த இடம் உலகத்தான் இருக்குது. அங்கே எதுவுமே இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கான இடம். ஆனால் நல்லா செஞ்சுக்காங்க. எந்த ஒரு இது மிஸ்டேக் ஒரு குழப்பமும் இல்லாமல் நல்லா செஞ்சுக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு இந்த இடம். நான் வந்த வழி இந்த வழி தான். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு தான் இங்கே க்ரோட். ஏன்னா இது முஸ்லீம் மக்களோட ஏரியா வழியா வெள்ளி சனி ஞாயிறு க்ரோட். மற்ற நாள்லாம் இங்கே லீவு. அண்ட் அந்த கேட்லாம் சரியாக இப்போ இல்லை, ஒரு 5 மணிக்கு அந்த கேட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பைக்கு ஹெல்மெட்டை கொஞ்சம் வச்சுட்டு வரேன். இந்த சைட் தான் இதான் மெயின் கேட்டு அங்கே போகிறதுக்கு. ஆனால் இது எப்போ நான் நினச்சேன் இது க்ளோஸில் பூட்டி வச்சுருக்காங்க எனி டைம். ஆனால் இது 5 மணிக்கு பிறகு தான் இந்த பார்க்கு ஓப்பன் ஆகும். லகுன் பார்க் இதில் ஒரு பேர் போட்டிருக்காங்க, அதில் ஒரு பேர் போட்டிருக்காங்க, அங்கே ஒரு பேர் போட்டிருக்காங்க. இதில் மெயினாக சொல்கிறதே லகுன் பார்க்குன்னு மட்டும் தான் சொல்கிறவங்க. இதை நல்லா இருக்குண்ணே உங்கள்கிட்ட கேட்கேன். ஆனால் இந்த இடம் செம்ம நல்லா இருக்கு. இந்த சைடில் இருக்கிற கடையில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா அது 5 மணிக்கு தான் அந்த கேட்டும் அங்கே வைக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணுறவங்களாம். மற்றபடி க்ளோஸ் தானம். வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளையும் ஃபுல்லாக ஓப்பனிங்லாம் இருக்கிறதா. அதாச்சும் பின்னரம் ஒரு 6 மணியோட க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க. மற்றபடி இதை என்ன செய்வாங்கடா, இதை லொக் பண்ணி அந்த கேட்டு லொக் பண்ணி போட்டு இதை ஓப்பனில் வைப்பாங்க. அங்காலாம் ஓப்பனிங் இது 2 தான் மெயினாக இருக்குது. அங்கால சும்மா ஒரு நேரத்தில் ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த யூடியூப் சேனலில். பெட்டிக்குள்ள லகுன் பார்க்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அங்கால சைடு அந்த பார்க் மாதிரி தான் அங்கே சைட்டும் இருக்கு. நம்ம அதையும் போய் பார்த்துட்டு இங்கேருந்து போவோம். இப்படி தான் இருக்கு அங்கால சைடு ஃபுல்லாக. அளவு தான் அந்த பார்க்கில் சீரியஸ். ஸோ நம்ம விட்டுட்டு மெயினுக்கு போவோம். வந்தபடியா இந்த பக்கம் எதுவும் இல்லை. இப்படி இருக்கிறது மெயினுக்கு போனோம்டா. சரி, ஃபேஸ் ஹெல்மெட் கொண்டு வந்திருந்த ஒரு பிரச்சனை இல்லை. கோப்ரோ மாட்டிட்டு பெரிய ஃபேஸ் ஹெல்மெட் கொண்டு வராது பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஒரு கையில் ஹெல்மெட்டை வச்சுட்டு இன்னொரு கையில் தலையில் ஹெல்மெட்டை போட்டு ஒரு கையில் கோப்ரோ பிடிச்சி இன்னொரு கையில் பைக் ஓடிச்சுடுற மாதிரி நிலைமையாக இருக்குது. ஸோ நம்ம வேற எங்கேயும் ஒரு இடத்த பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. அங்கே போவோம். ஸோ நம்மளோட வீடியோ அவ்வளவு தான். இப்போ நான் எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடு மலையெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஊரில் நிற்கேன். ஸோ நம்மளோட வீடியோ அவ்வளோதான். நம்மளோட வீடியோக்கு போய் சார் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சரியா, பாய்.